அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மினாஃபா மிக்சிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வடை செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மீன் 1, இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மீனை அதோடு சேர்த்து வேக போடணும். இப்போ மீனை வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் முள் இல்லாமல் பிச்சு இந்த மாதிரி நம்ம உதிரியாக எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நல்லா நைஸாக அரைச்ச தேங்காய் கொஞ்சம், வெள்ளைப்பூடு, இது வெங்காயம் 1 கப், மல்லி, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், முட்டை 1. இப்போ நம்ம அந்த முள் இல்லாமல் எடுத்து வச்ச மீனில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம எதுக்கு வெள்ளைப்பூடு சேர்க்குறோன்னா, வாழை மீனில் வாயு அதிகம்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வாழை மீனில் தான் வடை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. வாழை மீனில் முள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் செய்யணும். வாழை மீன் கிடையாது, எந்த மீன்லையுமே பண்ணலாம். அது கொஞ்சம் துண்டு மீனாக இருந்தால் நல்லா இருக்கும். அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த மீனில் வேணாலும் செய்யலாம், அது நம்மளுடைய விருப்பங்களை பொறுத்தது. இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம இதில் முட்டை 1 தான் நம்ம போட்டிருக்கோம். முட்டை போட்டு எதுக்காக அந்த முட்டை போடுறோம் அப்படின்னா, நம்ம கையில் உருண்டை பிடிக்கும்போது உதிராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த முட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு அந்த நம்ம முட்டை சேர்த்துமே உதிருது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இன்னொரு முட்டை வேணாலும் சேர்க்கலாம். நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிற சட்டியில் கூட நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம வடை போட்டு எடுக்கலாம். ஆனால் அந்த எண்ணெய் நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்காக தான் நான் இந்த குழிப்பணியாரம் செய்யக்கூடிய இந்த சட்டியில் தான் நான் போட்டிருக்கேன். இதுனா ஒவ்வொரு குழியிலையும் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம தீயை ஹையில் வச்சு பண்ண வேணாம், கருவிடும், உடனே கருவி போயிடும். அதனால் சிம்முலையே தான் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும் ஒன்று ஒன்றா. இப்போ சிம்மில் வச்சு பண்ணும்போது வெடியை நம்மளுக்கு பொரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் சிம்முலையே வச்சு நம்ம பண்ணுனா உள்ளே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மீன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.